கஷ்டமான கடினமான சூழ்நிலையும் சமாளித்து குடும்பத்தையும் சமாளித்து ஏதோ ஓட்டிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் காலமாகவும் இந்த காலகட்டத்தில் சுகபோகங்களுக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லை. வீடு வாங்கணுமா நினைப்பீங்க, வீடு வாங்கணும் நினைச்சிருப்பீங்க, அதை இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இது உங்களை தேடி வரும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு நிரந்தரமான வாய்ப்புகளாக இருக்கும். தைரியம், துணிவு, துணிச்சல் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரும். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா கவர்மெண்ட் துறையில ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, வருகின்ற மே 10ஆம் தேதி செவ்வாய் பகவான், அதாவது உங்க ராசியில தான் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில் பலம் பொருந்தி ஆட்சி பெறும் இந்த காலகட்டம், அதாவது மே 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் வருகிறாருங்க. பலம் பொருந்தி உங்களுக்கு 4ஆம் இடம், மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது உங்களோட லாபாதிபதி 11க்கு அதிபதியும் அவர் தான். அவர் 4ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சும் இன்னும் அதுக்கான வருமானம் வரல, இன்னும் பெரிய தொழில் அமைக்க முடியல, கரெக்டான ஒரு வேலை கிடைச்சும் அதுக்கான ஊதிய உயர்வு, சம்பளம், பொருளாதார வளர்ச்சியில ஒரு நெருக்கடி, அதாவது குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில இருந்து அந்நியரோட தலையீட்டால தேவையில்லாத குழப்பம், பிரச்சனையில இருந்து வந்த மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் தொடங்கின உடனே அதுக்கான மாற்றங்களும் முடிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கும். அது முழுமையாக மாறப்பட்டதுன்னா இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா 4ஆம் இடமான உங்களுக்கு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், அனைத்து சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த இடத்தில் 4க்கு அதிபதி செவ்வாய் பகவான், உங்களோட லாபாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து பெயர்ச்சி அடைக்கும் இந்த காலகட்டம். அங்க 38 நாள் அங்கதாங்க இருக்க போறாரு. சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து
அனைத்து பொருளாதார வசதி முக்கியமா என்னங்க, மகர ராசிக்காரர்கள் வந்து உழைப்புக்கு பேர் போனவர்கள். அதாவது 24x7 இந்த ஒர்க் ஆளுகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை மேலேன்னு உழைச்சு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும்வர்களுக்கு அதுக்கான லாபத்தன்மை, அதுக்கு உண்டான லாபம் பொருளாதாரம் இல்லாம கஷ்டமான கடினமான சூழ்நிலையும் சமாளித்து குடும்பத்தையும் சமாளித்து ஏதோ ஓட்டிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தில் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் சுகபோகங்களுக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. வீடு வாங்கணுமா நினைப்பீங்க, வீடு வாங்க நினைச்சிருப்பீங்க, அதை இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இது உங்களை தேடி வரும். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க யாருக்கிட்டயோ பேசி இருந்திருப்பீங்க, அவரே வந்து கூப்பிடுவாரு, சார் கம்மியான ரேட்டுக்கு சூப்பரான நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு வருது சார், நீங்க வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பினான்சியல் ஸ்டேட்டஸையும் வந்து உண்டு பண்ணி கொடுத்து, ஒன்றும் இல்லை சார் நீங்க வந்து கம்மியான அட்வான்ஸை கொடுங்க, நானே அதுக்கு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு, ஸோ வீடு வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, காரு வண்டி வாகனம் என அனைத்து சுகங்களும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அமைச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு நிரந்தரமான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த 38 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொருளாதார நிலைமையே மாற்றி புரட்டி போட்டு உச்சக்கட்டத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் உங்க ராசியிலே வந்து அதிக பலம், அதாவது உச்சம் பெறக்கூடியவர். அவரு இப்ப ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இருக்கும் காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிக 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 சிறப்பான காலமாக இருக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா வந்து அடுத்த மாசம் உங்களோட 7ஆம் இடத்துல குரு பகவானும் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ அந்த திருமணத்துக்கான முதல் படியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெண் பார்க்கறது, அதற்குண்டான வந்து முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருப்பீங்களா. இந்த மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து கல்யாணம் ஆகல, கல்யாண தடைகள்லாம் நின்றுது, திருமண தடைகள்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள். ஏன்னா செவ்வாய் வந்து அந்த முயற்சி, பேச்சு, துணிவு, தைரியத்தை கொடுக்குற இடம். 4ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் போது அதுக்குண்டான பேச்சுகளும் முயற்சிகளும் இப்ப இந்த காலகட்டத்திலேயே இந்த நாட்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அது குரு பயிற்சி கரெக்டா அடுத்த மாசம் 2ஆம் தேதி நெருங்கும் போது நீங்க திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலையில் அதாவது போகும் அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த செவ்வாய் 4ஆம் இடத்தில் வரும்போது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவார், உண்டு பண்ணிடுவார். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம நினைச்சாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் வேணும். அந்த செயல் திறனை கொண்டவர் தான் செவ்வாய். அதாவது செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவரெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது துணிவுக்கு வந்து அவங்க பேர் போடுவாங்க, தைரியத்துக்கு பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க இந்த போலீஸ் துறை, விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, மிலிட்டரி துறையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய அரசு துறையில பதவியில இருக்கிறவங்க எல்லாம் துணிஞ்சு இறங்குவாங்க பாத்தீங்களா. அந்த ஃபயர் சர்வீஸ், ரெஸ்கியூ சர்வீஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தை கொண்டவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த தைரியம், துணிவு, துணிச்சல் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரும். அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அனைத்து திட்டங்களும் லாபத்தை கொண்டு போகும். ஏன்னா அவர் தான் லாபாதிபதி. இப்போ நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள், லாபங்கள், வெற்றிகள் எல்லாமே வந்து உங்களோட பொருளாதார வசதியை மேம்படுத்துங்க. ஏன்னா 11க்கு அதிபதி அவருன்றதுனால எல்லா அமைப்பும் உங்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். மாணவர்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி பட்டப்படிப்பு கொடுக்குற இடம். ஸோ அதுக்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். இன்ஜினியரிங் படிக்கிறது, மெடிக்கல் சம்பந்தமா படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் செவ்வாய். நீண்ட நாளா இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. அதுதாங்க உங்களுக்கு முக்கியம். ஏன்னா கணவன் மனைவியா இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். இன்ப சுற்றுலாலாம் போவுங்க. அதாவது குடும்பத்தோட நீங்க வேலைன்னு சுத்திட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து இன்ப சுற்றுலா போறது, வெளிநாடு போறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் உங்களோட தாயாரின் மருத்துவ செலவுகள், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கான மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும். அதில் மட்டும் சொல்றோம் கவனம் தேவை. ஸோ மகர ராசிக்கு இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது உங்களோட லாபாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்களுக்கு புதிய டெஸ்டினேஷன், அதாவது உங்களோட கெரியர் பார்த்தவன் சரி, கல்யாண வாழ்க்கையும் சரி, மாணவர்களுக்கு வந்து படிப்பு, காலேஜ், கல்லூரி என்னென்ன படிப்பு படிக்கிறோமோ எல்லாத்தையும் அமைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு இது ஒரு லாங் டேர்ம் டிசைடிங் ஃபேக்டராக இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை வழிபட்டுவாங்க. ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சிவப்பு நிற பூ இல்லைன்னா சிவப்பு நிற ஆடை அணிந்து போங்க. இல்லைன்னா சிவப்பு நிற பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. சிவப்பு நிற ஆடை வந்து யாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.